திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை இந்த 4 தொகுதியுடைய கள நிலவரத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இவங்களுடைய வாய்ப்பை குறைக்கலாம். ஆனால் கூடிய வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக கழகத்துக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ அந்த சாண்ட் மைனிங் நிறையா இருக்குது. இதெல்லாம் கூட இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இன்னி தேதிக்கு பதவியில் இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த தடவை டிஎம்கேக்கு இதையும் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதுவும் இப்போ இருக்குது. இந்த 5 வருடம் இருப்பதனால இந்த தடவை வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷனும் ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு. டிவிக்கு ஆகட்டும், என்டிக்கு ஆகட்டும், இஸ்லாமியர்களை அங்கே நிற்க வைக்கிறாங்க. வேறு டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இந்து இவங்களை தான் நிற்க வைக்கிறாங்க. மக்கள் மனசில் இருக்கிற அந்த வெறுப்பு, அதெல்லாம் இந்த 5 வருட ஆட்சியில் எந்த அளவுக்கு மக்களுக்கு திமுக ஆட்சி மீது வெறுப்பு இருந்தது அப்படிங்கிறது அதை காமிக்கிறது அப்படின்னு இருக்காங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கடந்த முறை நாம் மேற்கொண்ட தொகுதி கள ஆய்வு ரொம்ப விவரமாக துல்லியமாக நீங்கள் சொன்ன விஷயம் நேயர்கள்ட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுள்ளது. இப்பொழுது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை இந்த 4 தொகுதியுடைய கள நிலவரத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் உங்களுடைய இந்த கூடுதல் விளக்கமும் விவரமும் நேயர்களுக்கு ரொம்ப மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. வாக்காளர்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு கூட. இது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் டிவி மூலம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், இதை ஒரு நிறைய எஃபர்ட் போட்டு டேட்டா ரெடி பண்ணிருக்கேங்க. இப்போது நம்ம திருப்பத்தூர் பற்றி பேச போகிறோம் அப்படின்னுச்ச, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 4 இது இருக்குது கான்ஸ்டிட்யூவன்சி. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை. இந்த 4 கான்ஸ்டிட்யூவன்சிலும் போன இதில் எலெக்ஷன், அதுக்கு முந்தைய எலெக்ஷன் யார் போட்டிட்டாங்க, எந்த கட்சி ஜெயித்தது, இப்போ இந்த இதில் யார் போட்டி போட போகிறாங்க இந்த இதில். ஸோ என்ன ஆக்சுவலி அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருக்குது, இதை வைத்துட்டு எந்த கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் எட்ஜ் இருக்குது அப்படிம்பாங்க. அதான் இந்த கட்சிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அதை வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் கொஞ்சம் நிறைய டேட்டா ரெடி பண்ணுறதுனால இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அவங்க இதோட டேட்டா பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறேன். முதல்ல நான் திருப்பத்தூர் ஆரம்பிக்கிறச்ச, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் திருப்பத்தூர் அதை ஆரம்பிக்கிறேன். மாவட்ட தலைநகரம். ஆமாம், 11 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2011. ஆனால் 2011 இப்போ வேண்டாம். ஓகே. ஸோ 2 கள நிலவரம் இப்போ திருப்பத்தூரில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மற்ற கட்சியை இது பண்ணும்பொழுது டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்து வச்சுங்க திமுக கழகத்துக்கு இப்போ எதனால் என்ன சேலஞ்சஸ் வருதுனால், ஏடிஎம்கே பிஜேபி அவங்களோட நல்ல ஒரு கூட்டணி சார் 2021 இருந்தது சார், 21 இருந்தது. ஆனால் 21 அந்த அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றவில்லை. இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபிக்கு அதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 11.35% ஓட்டு இருந்தது. மறுபடியும் 2021 ஏடிஎம்கே கொஞ்சம் உடைந்து போயிருந்தது. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஏடிஎம்கேக்குள்ளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவரும் உள்ளே வந்திருக்காங்க. பிஎம்கே படத்தில் இருந்தாங்க, இப்பயும் பிஎம்கே வந்திருக்காங்க. ஸோ என்டிஏ கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. தென் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாட் ஆர் பேசிக் கம்யூனிட்டிஸ், வாட் அவங்க கேட்குறது ஜாப்ஸ், எந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது, தண்ணீர் பிரச்சனை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு கட்டுமானம் இதெல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி இவங்களுக்கு பொதுவாகவே இந்த டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 2019 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த இதில் ஃபார்ம் பண்ணுறச்ச, அந்த சமயத்தில் ஃபார்ம் பண்ணதில் 2021 அப்புறம் நிறைய இவங்களுக்கு
சில டிமாண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இதில் இவங்களுக்கு இன்னும் அதை பூர்த்தி செய்யவில்லை. சர்வேஸ் அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது டிஎம்கேல நல்ல தம்பி அவங்களுக்கு இருக்குது. நல்ல தம்பி 2021 கரெக்ட், நீங்கள் பழசு சொன்னது பழசு 2021 அந்த இது 2021 நல்ல தம்பி 51.9% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இவங்களுடைய வாய்ப்பை குறைக்கலாம். ஆனால் கூடிய வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக கழகத்துக்கு நல்ல ஒரு இது இருக்குது. இதை தாண்டி திருப்பத்தூரில் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாணியம்பாடி. திருப்பத்தூர் வாணியம்பாடியும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது. அது ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி. ஆமாம் சார். ஏன்னா திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் ரோல் பண்ண ஒரு முக்கியமான தொகுதி. இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியமான இஸ்லாமிய கல்லூரி, இஸ்லாமியா காலேஜ் வாணியம்பாடி இஸ்லாமியா காலேஜ். நான் சிறப்பு விருந்தினராக அந்த காலேஜில் போய் உரையாற்றிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர் பெருமக்கள் படித்த கல்லூரி. அது ரொம்ப அந்த பக்கத்துக்கு அனைத்து விதமான மாணவர்களும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி அது. அதாவது தேம்ஸ் நதிக்கரையை கடந்து சென்றால் நம்ம கேம்பிரிட்ஜை இப்போ அடையலாம். அருமை. காவிரி கரை கடந்து சென்றால் நம்ம குழந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் படிக்கலாம். அதே போல் பாலாற்றை கடந்து சென்றால் நம்ம இஸ்லாமிய கல்லூரியில் அடையலாம், அங்கே படிக்கலாம், புகழ் பெறலாம் என்பது அது கூடுதல் சிறப்பு. நீங்கள் வாணியம்பாடியில் இஸ்லாமிய கல்லூரின்னு சொன்னதுனால திருப்பத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ். ஆமாம், அதாவது இந்த காலேஜெல்லாம் பார்த்து வாலிபாலில் இன்டர் காலேஜேட்டில் பெட்ராம் டோர்னமெண்ட் அப்படின்னு கொண்டுருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெட்ராம் ட்ராஃபி. அந்த பெட்ராம் ட்ராஃபியில் மாற்றி ஒன்று லைலோ காலேஜை ஜெயிப்பாங்க, இல்லை சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பத்தூர் ஜெயிப்பாங்க. இதே தாண்டி சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் டான் பாஸ்கோ அப்படின்னு அப் டு +2 வரைக்கும் ஒரு இது இருக்குது. அது திருப்பத்தூரில் சிறப்பு. ஆம்பூர் புகழ்பெற்ற பிரியாணிக்கு பேர் போனதாக இருந்தாலும் வாணியம்பாடி பிரியாணி ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நாக்கில் சுவை வரும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் வாணியம்பாடி வந்தாலும் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம தொகுதியோட கலை நிலவரத்துக்கு போகணும். வாணியம்பாடியில் 2016 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல நிலோஃபர் அப்படின்னு அவங்க இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க முன்னாள் அமைச்சர். ஆமாம், முன்னாள் அமைச்சர். அவங்க 69,588 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. டோட்டல் ஓட்ஸ் போல்டில் 40.31% எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு அகென்ஸ்டாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதில் சையத் ஃபரூக் அப்படின்னு ஒரு போட்டி போட்டிருக்கார். அவர் 55,062 ஓட்டு எடுத்திருக்கார். இந்த முறை அவர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு 2016. ஆமாம், இந்த தடவை 2000 இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாணியம்பாடியில் சையத் ஃபரூக் தான் இந்தியன் முஸ்லீம் டிஎம்கேக்கு நிற்கிறார். ஏடிஎம்கே ஜி செந்தில்குமார். அவர் கடந்த முறை அவர் தான் ஆமாம், கடந்த முறை எம்எல்ஏ அவர் தான். வாணியம்பாடியோட தொகுதியோட எம்எல்ஏ இல்லை, அதான் அது 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2000 செந்தில்குமார் வின் பண்ணிருக்கார். 2016 நிலோபர் கபில். ஆமாம், 2021 செந்தில்குமார். அவர் 4,904 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார். அவருக்கு அகேன்ஸ்டாக நின்றது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முகமது நயீம்னு வச்சுரு. இப்போ 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாணியம்பாடியில் டிஎம்கே சார்பில் சயீத் IUML இந்தியன் முஸ்லீம் சயீத் ஃபரூக், தென் அதே ஏடிஎம்கேல செந்தில்குமார் நிற்கிறாங்க. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த முறை அந்த வாணியம்பாடி தொகுதியில் வின் பண்ண முடியாது இருந்தது. அந்த சேலஞ்சான விஷயத்தை ஒரு முறியடிச்சு அதை வின் பண்ண வச்சது இந்த கூட்டணி தான். அதிமுக பாமக கண்டிப்பாக உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட கூட்டணி தான். கடந்த முறை அதே கூட்டணி தான் மீண்டும் இப்போ 2026 கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த பாலாற்று பகுதி இருக்குங்களே, அது திருப்பத்தூரும் அதில் அடங்கும். அந்த பாலாற்று பகுதியினுடைய விவசாயம், தென்னை மர விவசாயம், அதே போல் பார்த்திங்கன்னா தோல் தொழிற்சாலைகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாலாற்று நதிக்கரையே கொஞ்சம் தோல் தொழிற்சாலைன்னு சொல்லிச்சா ஆம்பூர் ஆகட்டும், வாணியம்பாடி. ஏன்னா நான் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறச்ச அந்த லோன்லாம் கொடுத்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த தோல் இதுக்கெல்லாம் தொழிற்சாலை போவேன். பெரிய பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. அண்ட் நல்லாமல் அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் கூடிய வரைக்கும் எல்லாத்துலேயும் ப்ராப்பராக பணம் கட்டி இது பண்ணுவாங்க. நல்ல அருமையான ஒரு இது
தோல் தொழிற்சாலை அப்படின்னால் வாணியம்பாடி, ஆம்பூர். நம்ம சென்னைன்னு வந்தால் பெரியமேடு அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. தென் இதில் வந்து வாணியம்பாடியில் ஆக்சுவல் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் அதையும் நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். வாணியம்பாடி வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா, ஓகேவா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில். உங்களுக்கு நகர பகுதி தான் இஸ்லாமியர், சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய வன்னியர்கள் இது இருக்குது, பெரும்பான்மையாக இருக்கிறது வன்னியர் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து வன்னியர் தான், செந்தில்குமார். ஆமாம், செந்தில்குமார் வன்னியர். அது வன்னியர் தொகுதி. அது இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வந்து வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற ஒரு தொகுதி அது. எக்ஸாக்ட்லி. நிறைய தொகுதி அது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையும் வந்து வன்னியர் தொகுதி தான். அதில் வந்து வேறு விதமான தோற்றங்கள் அதில் வந்து உருவாக்கப்படுகிறது. நிறையா ஒவ்வொரு தொகுதியும் பார்த்தீங்கன்னா வந்து நகர பகுதியில் இருக்கிற பொழுது அது வந்து அந்த தோற்றங்களை கொண்டு வரப்படுது. உண்மை அது இல்லை, உண்மை அது இல்லை. சுற்றுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பான்மை. அதனால தான் அந்த வன்னியர் டாமினேட் மற்ற இதெல்லாம் இருப்பதனால தான் இவங்க முஸ்லீம் இதுன்னு சொன்னாலும் தொடர்ந்து அவங்களால ஜெயிக்க முடியவில்லை. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் இது தான். இவங்க மட்டும் இல்லை, இந்து இதில் வன்னியர் இவங்க அவங்களுக்கு இருக்கிறதுனால ஓட்டு அந்த மாதிரி இது வருது. இல்லை, இந்த முறை வந்து உங்களுக்கு கள நிலவரம் வந்து இந்து, முஸ்லீமு, கிறிஸ்துவர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பார்த்தீங்கன்னா கள நிலவரம் என்னவோ அது தகுந்தபடி தான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மனநிலை வந்து எதிரொலிக்கும் இல்லைங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே 2016 நிலோஃபர் ஜெயிச்சிருக்காங்க, 2021 செந்தில்குமார், தென் 2011 பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்பயும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 11 ஜி சம்பத்குமார் அப்படின்னு. இப்போ ஒரு டிஎம்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிலோஃபர் கபில் வந்து திமுகவில் சேர்ந்துருக்காங்க. முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் வந்து இப்போ திமுகவில் சேர்ந்துருக்காங்க. அதனால அவங்க திமுகவில் சேர்ந்திருந்தாலும் அதனுடைய இப்போ சேர்ந்திருக்காங்க. ஏன்னா 2021 ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. 2021, 2016, 2011 ஆலி ஏடிஎம்கே. இல்லை, அவங்க இல்லாமல் தான் அந்த பகுதியில் வந்து கடந்த முறை வந்து அதிமுக வந்து வெற்றியை பெற்றது. இந்த முறை அவங்க அங்கே போனதுனால கொஞ்சம் இஸ்லாமிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு இன்னும் கூடுதல். ஸோ கள நிலவரத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆரம்பித்தாங்க, ப்ராஜெக்ட்டு நிறைய டிலேவாகிருக்கு. ஓகே, அப்புறம் சாண்டு மைனிங், மணல் கொள்ளை, பாலாறுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோமே. ஸோ அந்த சாண்டு மைனிங் நிறையா இருக்குது. இதெல்லாம் கூட இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த தேதிக்கு பதவியில் இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இப்போ யார் இருக்காங்க? திமுக கழகம். ஸோ தாக்கம் இருக்கும், இந்த சாண்டு மைனிங்லாம் இருக்கும். இதையும் தாண்டி ஏடிஎம்கே பொதுவாக 2021 எலெக்ஷனில் 46.3% ஓட்டு வாங்கி செந்தில்குமார் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கார். தென் டெமோகிராஃபிக் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த டிஎம்கே லெட் ஃப்ரண்ட் இவங்க பொதுவாகவே அந்த விக்டரி மார்ஜின் 2 பேருக்கு இவ்வளோ ஓட்டு வித்தியாசம் இருந்தோம். இவங்க எவ்வளோ சதவீதம், அவங்க எவ்வளோ சதவீதம். இவங்க ஆக்சுவலி 2021 ஏடிஎம்கே 46.3% எடுத்திருக்காங்க. வேற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 43.74%. 3% அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுத்து, தமிழ்நாடு முழுவதும் அந்த வித்தியாசம் தான் கடந்த தேர்தலில். ஆமாம், இப்போ என்ன இருக்குது, அந்த இது வந்து குறைஞ்சிருக்கு ரொம்ப விஜய் வருகையால். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிலோஃபர் இந்த பக்கம் வந்திருக்காங்க அதனால் மாறணும் அப்படின்னு. இப்போது கள நிலவரம் பிரகாரம் அந்த வாக்கு வித்தியாசம் வந்து குறைஞ்சிருக்கு. அதை தவிர நான் முன்னாடி சொன்ன பாலார் ரிவர் இது வந்து, அப்புறம் சர்வேஸ் அங்கே வந்து இன்னொரு விஷயமும் வந்து அந்த பகுதியில் இல்லை, வன்னியர்களுடைய அடர்த்தியான பகுதியில் சமூக நீதிக்கான அந்த விஷயங்களை வந்து அதுவும் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து அந்த விஷயமும் வந்து அமைதியாக களத்தில் வந்து எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. ஏன்னா பொதுவாக வந்து வட தமிழகம், மேற்கு மாவட்டங்கள், காவிரி பாசன மாவட்டங்கள், தென் மாவட்டங்களே ஓரளவு வந்து அது திண்டுக்கல், வேடசந்தூர் அந்த பகுதியெலாம் கூட இருக்கிற பரவலாக இருக்கிற இந்த மக்கள் வந்து அவங்க சமூக நீதிக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற பொழுது சமூக நீதிக்கான போராட்டங்களில் முன்னெடுத்து எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டோம் அங்கே போய் சமூகங்கள் இந்த முதல் நிற்கிறது இந்த சமூகங்கிறதுனால அது கூடுதல் வலிமையை வந்து களத்தில் மெல்ல மெல்ல அதை பார்த்திங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் அதை வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த வெற்றிங்கிறது என்பது ரொம்ப அந்த பகுதியில் அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம்
ஒரு மெல்லிய அளவில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இந்த லோக்கல் சர்வேஸ் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி அது ஒரு 6% ஓட்டு 2021 வாங்கியிருக்காங்க. தென் டிவிகே உள்ளே வந்திருக்காங்க. இதனால் ஓட்டுக்கள் நிறைய பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பிரிவதனால எந்த பக்கத்தில் போகும், ஏடிஎம்கே பக்கமா டிஎம்கே பக்கம் இது ஸ்விங் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 2011, 2016, 2021 3 இதுலேயும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த தடவை டிஎம்கேக்கு இதையும் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதுவும் இப்போ இருக்குது. இந்த 5 வருடம் இருப்பதனால இந்த தடவை வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷனும் ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அடுத்த தொகுதி ஆம்பூர் எடுத்துக்கிறேன். ஆம்பூர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆம்பூரில் 2016 எலெக்ஷனில் பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஏடிஎம்கேவர் அவர் தான் ஜெயிச்சிருக்கார். டோட்டல் ஓட்ஸ் போல் பண்ணதில் இவருக்கு 49.2% ஓட்டு கிடைத்திருக்கிறது. இவருக்கு கிடைத்த ஓட்டு 79,182 எடுத்து ஜெயிச்சிருக்கார். 2021 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆம்பூரில் டிஎம்கே இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் பேர் விஸ்வநாதன் பேர், அவர் ஜெயிச்சிருக்கார். அவர் வந்து இப்போ மீண்டும் அவர் தான் போட்டியிடுறார். ஆமாம், அவர் வந்து 51.3% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கார். டோட்டலி 90,476 ஓட்டு. ஸோ இந்த 2021 டிஎம்கே ஏடிஎம்கே விக்டரி இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் டிஎம்கே உடைய விஸ்வநாதன் ஜெயிச்சிருக்கார். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வந்து குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதில் அது ஒரு தொகுதி. ஆமாம், 20,000 ஓட்டு. அதான் 20,000 ஓட்டு. அதை நான் குறைவான இதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது திமுக வேட்பாளர்கள்ல அது ஒரு குறைவான ஓட்டு. ஏன்னா மற்ற இதில் 45,000 46,000 2020 பெரியசாமி வந்து 1,00,000 கடந்து வெற்றி பெற்றார். பெற்றிருக்கு. அதோட திமுக தரப்புல பார்க்குற பொழுது மிக குறைந்த வாக்கு வித்தியாசம். ஸோ அந்த பகுதியை சொல்ற பொழுது இது வந்து அதிக வாக்கு வித்தியாசம். இந்த தடவை 2026 ஆம்பூரில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு டிஎம்கேல அதே விஸ்வநாதன் ஏசி வில்வநாதன் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் ஒருத்தர். தென் என்டிகே நாம் தமிழர் கட்சி அப்சியா டோஃபிக் பிக்ரீன் அப்படின்னு நிற்கிறாங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் இம்தியாஸ். ஸோ டிவிகே ஆகட்டும் என்டிகே ஆகட்டும் இஸ்லாமியர்களை அங்கே நிற்க வைக்கிறாங்க. வேறு டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இந்து இவங்களை தான் நிற்க வைக்கிறாங்க. இதுவும் இந்த ஆம்பூர் பகுதியும் ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி தான். இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா இந்த ஆம்பூர் பிரியாணி. ஆமாம், அந்த ஆம்பூர் பிரியாணி அது அங்கேயும் வந்து இந்த விவசாயிகள் தென்னை மரம், அதே போல் வந்து நிலக்கடலை, வேர்க்கடலை, இந்த பக்கத்தில் மல்லாட்டாங்கிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலக்காய் பேர் மாறுபடும். ஆனால் வந்து சுவைகள் ஒன்று தான். இங்கே திண்டிவனம் செஞ்சி பக்கத்தில் இருக்கிற வேர்க்கடலைக்கு, கடலூர் விருப்பத்தில் இருக்கிற வேர்க்கடலைக்கு 2 விதமான அந்த இது இருக்கும். சரி, முளைப்பிலேயே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் 3 விதமான அதாவது காய்கள் கொண்டு அந்த பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வேர்க்கடலை பருப்பு 3 சேர்ந்தது அங்கே வந்து பயிரிடப்படும். பகுதிகளே வந்து. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை எங்கேருந்து வந்ததுன்னா மணிலாவிலேருந்து வந்ததுனால மெல்ல மருவி பார்த்தீங்கன்னா மணிலா கொட்டைங்கிறது. ஆமாம், மல்லாட்டையே மாறினது. சார் அருமை அருமை சார். உங்கள் விளக்கங்கள்லாம் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. எக்ஸலண்ட். ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் இதை பார்த்துடலாம். ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் கடன் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். டிஎம்கே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் மைனாரிட்டி சப்போர்ட், அந்த முஸ்லீம் அவங்க சப்போர்ட், முஸ்லீம் அந்த சில பாம்பூரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் இந்துக்கள் இருந்தாலும் முஸ்லீம்ஸ் இருக்க ஏரியாவில் சப்போர்ட்டு அப்படின்னு வரைச்ச டிஎம்கேக்கு 2021 இருந்தது. இப்போ அந்த டிஎம்கே கடன் நிலவரம் முஸ்லீம்ஸ் அவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் இருக்கிறது. அப்படி இதையும் தாண்டி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டாக எடப்பாடி பழனிசாமி அங்கே ஆம்பூர் சைடுக்கெல்லாம் நிறையா வந்திருக்கார். அவர் ரேலிஸ்லாம் பார்க்குறச்ச அப்படி ஒரு கூட்டமும் இருந்தது. மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு அவருக்கு இருந்தது. ஸோ இதில் வந்து இந்த வரவேற்பெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக இருக்கிற மக்கள் மனசில் இருக்கிற அந்த வெறுப்பு, அதெல்லாம்
இந்த 5 வருட ஆட்சியில் எந்த அளவுக்கு மக்களுக்கு திமுக ஆட்சி மீது வெறுப்பு இருந்தது அப்படிங்கிறத அதை காமிக்கிறது அப்படின்னு இருக்காங்க. இதையும் தாண்டி என்டிகே ஆகட்டும், எஸ்டிபிஐ, எஸ்டிபிஐ இந்த கட்சி இஸ்லாமிய இது, அவங்க வந்து ஓட்டை வந்து பிரிக்கலாம். தென் இன்னைக்கு 4 கார்னர்டு ஃபைட், டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே. இதனால ஓட்டுக்கள் 2021 மாதிரி இருக்க முடியாது. இன்னும் 2-3 அணிகள் நிற்குது. ஆனால் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது 4 அணிகள் தான். 4 அணிகள் தான் ஆம்பூருடைய கள நிலவரம் இது. அடுத்ததாக நம்ம ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓவராலாக இன்னி தேதிக்கு ஆஸ் ஆன் டேட் ஓவராலாக ஆன்டி இன்கம்பன்சி அது இதுன்னு என்னாலும் சொன்னாலும் கள நிலவரம்னு பார்க்குறச்ச டிஎம்கேக்கு ஒரு ஏடிஎம்கேவோட ஒரு பர்சன்டேஜ் ஆர் சம்திங் மைனர் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் கள நிலவரம் மறுபடியும் டிஎம்கேக்கு ஃபேவராக போகலாம். ஓகே, அதுக்கு தேர்தல் நெருக்கத்தில் அது கொஞ்சம் மாறுபடும். அடுத்ததாக நம்ம ஜோலார்பேட்டையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் கவிதா தண்டபாணி, அதிமுக தரப்பில் கேசி வீரமணி முன்னாள் அமைச்சர், என்டிகே பக்கத்தில் சசிரேகா, டிவிகே சி முனுசாமி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் கேசி வீரமணி ரொம்ப முன்னாள் அமைச்சர். அந்த ஜோலார்பேட்டில் கொஞ்சம் வலுவான நபரும் கூட. அவர் 2016 நீங்கள் கேசி வீரமணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 45,057%, 45.57% எடுத்திருக்காரு. 82,525 ஓட்டு. ஓகேவா? இவருக்கு எதிராக நின்ற டிஎம்கே இவரை 10,991 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார். 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வீரமணி தோற்றுவிட்டார். எவ்வளோ நாள்? க்ளோஸ் மார்ஜின் 1091 ஓட்டில் தான். இவர் எதிர்த்து போட்டியிட்ட டிஎம்கே கே தேவராஜ் அவர் என்ன பண்ணிருக்கார், 89,490 ஓட்டு 2021 எடுத்திருக்கார். வேற கேசி வீரமணி 88,399 ஓட்டு தான் எடுத்திருக்கார். தேவராஜ் யாருன்னா ஆற்காடு வீராசாமியோட நெருங்கிய உறவினர். அவர் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி தான் அவருடைய நெருங்கிய உறவினர். கேசி வீரமணி தேவராஜ். அண்டு ஸோ இதை தாண்டி 2016 வீரமணி, 2021 தேவராஜ். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்கா சார்? அதையும் வச்சுருக்கேன். 2011 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2011 வீரமணி தான் ஜெயிச்சிருக்கார். அவர் எவ்வளோ ஓட்டுனா 55%, 55.13% எடுத்து ஜெயிச்சிருக்கார். இவருக்கு அகேன்ஸ்டாக 2011 பிஎம்கே ஜி பொன்னுசாமின்னு ஒருத்தர் நின்னார். அவர் எடுத்த ஓட்டு 63,337. மொத்த மார்ஜின் 2011 வீரமணி 22,936 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கார். ஸோ கள நிலவரம் இப்போ எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 தொகுதியும் வந்து நான் பேசிட்டோம். ஆமாம், இல்லை சுருக்கமாக ஜோலார்பேட்டை கள நிலவரம் சொல்லி ஜோலார்பேட்டை தான் பேசணும். இப்போ பேசினா ஜோலார்பேட்டை என்ன எடுத்தாங்கன்னு சொன்னேன். அதையும் தாண்டி கள நிலவரம் பார்க்குறச்ச இங்கே மெயினாக இது வந்து ஒரு ரயில்வே ஹப்பு. ஆமாம், பெரிய ரயில்வே ஜங்ஷன். சென்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹப்பில் வந்து எக்ஸாக்ட்லி ரொம்ப எல்லா ட்ரெயினும் வந்து நிற்கக்கூடிய ஒரு ஜங்ஷன். அங்கே தான் உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு பெங்களூர் அந்த பக்கம் தனியாக பிரிஞ்சு போகிறது பெரிய ஒரு ரயில்வே ஹப்பு. இதையும் தாண்டி அங்கே ஜாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வேஸு நல்ல ஒரு ஜாபு சென்ட்ரல் கவர்மெண்ட். இதையும் தாண்டி கேஷுவல் லேபரர் இவங்களுக்கும் நல்ல ஒரு இது ஜோலார்பேட்டையில் இதெல்லாம் கிடைக்கிறது. இதையும் தாண்டி டிஎம் 1 இயர் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பிஎம்கே பொறுத்த வரைக்கும் 1 இயர்ஸ் அங்கே நிறையா உண்டு. ஸோ அந்த பிஎம்கேட இன்ஃப்ளூயன்ஸ் பிஎம்கே இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. ஸோ 1 இயர் இன்ஃப்ளூயன்ஸ் 1 இயர் ஃபோட்டெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு விழுவதற்கு இது உண்டு. இவர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே எதிர்பார்க்குறது மறுபடியும் 2011 2014 வீரமணி ஜெயித்த மாதிரி இந்த தடவையும் வீரமணி ஜெயிப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏடிஏ வின்னிங் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே வாய்ப்பு இருக்கிறது 2021 ஜெயித்ததில். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி, என்டிகே ஓட்டு பிரிக்கிறது, டிவிகே ஓட்டு பிரிக்கிறது, இதெல்லாம் டிஎம்கேக்கு பாதகமாக இருக்கிறது. அதனால் இந்த தடவையும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க வந்து 26 ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி ஜெயிப்பதற்கு எதெல்லாம் ஃபேக்டர்னா பிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ், அதான் 1 இயர் இன்ஃப்ளூயன்ஸ்,
பிரிக்கிறது, ஓட்டு பிரிக்கிறது, டிவிக்கே ஓட்டு பிரிக்கிறது, என்டிக்கே ஓட்டு பிரிக்கிறது, இதையும் தாண்டி மக்கள் மனதில் இருக்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், இதெல்லாம் பார்க்குறச்ச ஜோலார்பேட்டை ஏடிஎம்கே பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் ஓவரால் திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் இது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதயம் இணைந்து என்ன நன்றிங்க. நன்றி சார், நன்றி.